world, live from the News First Center in Colombo. Good evening and welcome to the news at 10. வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10 மணி பிரதான செய்தியுடன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 10,000 ரூபாய் கோரி அரசு மற்றும் அரச தனியார் கலப்பு நிறுவனங்களின் ஊழியர்கள் நாளை சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் சமையல் எரிவாயு அடுப்பு வெடிப்பு சம்பவங்கள். இன்றும் சபை அமர்வுகளை புறக்கணித்தது ஐக்கிய மக்கள் சக்தி. பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. அரசு மற்றும் அரச தனியார் கலப்பு ஊழியர் சங்கம் நாளை சுகையின விடுமுறையை பதிவு செய்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட திட்டமிட்டுள்ளது. 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு கோரி கூட்டு தொழிற்சங்க நடவடிக்கையாக இது முன்னெடுக்கப்பட உள்ளது. தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து தெளிவுபடுத்துவதற்காக தேசிய தொழிற்சங்க ஒன்றிய நிலையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பல்துறைசார் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட 4 கோரிக்கைகள் தொடர்பில் கடந்த மாதம் 29ஆம் தேதி நாம் அரசாங்கத்துக்கு செய்தி ஒன்றை விடுத்தோம். எனினும் அரசாங்கம் இதுவரை அதற்கு சாதகமான பதிலை வழங்கவில்லை. வரவு செலவு திட்டம் தொடர்பில் தீர்மானிக்கும் பொழுது அரச ஊழியர்களின் இந்த கோரிக்கை குறித்து தீர்மானிப்பதற்கு அரசாங்கத்துக்கு இன்னும் சில நாட்கள் உள்ளன. எனினும் அரசாங்கம் இது குறித்து தீர்மானம் எடுக்காவிட்டால் ஒட்டுமொத்த அரசு சேவையிலும் தொடர்ச்சியான பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுப்போம் என்பதனை அரசாங்கத்துக்கு கூற விரும்புகின்றேன். இதேவேளை சுகாதார தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் இன்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தி தாம் நாளை தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்தது. வடமேல் மாகாணத்திலுள்ள மத்திய அரசாங்கத்துக்குட்பட்ட வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களிலும் மாகாண சபைக்குட்பட்ட வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களிலும் டிசம்பர் 8ஆம் தேதி அடையாள பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் சமையல் எரிவாயு அடுப்பு வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகின. எரிவாயுடன் தொடர்புடைய அனர்த்தங்கள் பல பகுதிகளிலும் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றன. மலாங்குடை தொட்டுப்பல தென்ன பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு எரிவாயு அடுப்பொன்றில் தீப்பற்றியுள்ளது. வீரகட்டிய போலீஸ் பிரிவின் தெதலு பருவ பகுதியில் இன்று காலை எரிவாயு அடுப்பு தீப்பற்றியது. வீரவில பழுக்கக செவன பகுதியில் உள்ள வீடொன்றில் சமைப்பதற்காக எரிவாயு அடுப்பு பற்ற வைக்கப்பட்ட போது இன்று காலை தீப்பற்றியது. பண்டுவசனுவர பண்டார கொஸ்வாத்த பகுதியில் உள்ள வீடொன்றில் இன்று எரிவாயு அடுப்பு தீப்பற்றியது. புத்தளம் உடப்பு புதுப்பாடு பகுதியில் உள்ள வீடொன்றில் எரிவாயு அடுப்பு வெடித்துள்ளது. யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியில் அமைந்துள்ள சமையல் எரிவாயு விநியோக நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றுமாறு வலியுறுத்தி மக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ் கொட்டடி பகுதியில் உள்ள சமையல் எரிவாயு விநியோக நிலையத்திற்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சன நெரிசல் மிக்க பகுதியில் அமைந்துள்ள இந்த எரிவாயு நிலையத்தினால் உயிர் அச்சுறுத்தல் நிலவுவதாகவும் அனாவசியமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் கவனஈர்ப்பில் ஈடுபட்ட மக்கள் கூறுகின்றனர். கனரக வாகனங்கள் காரணமாக வீதிகள் தொடர்ச்சியாக சேதமடைவதாக தெரிவிக்கும் மக்கள் இரவு 11 மணி வரை எரிபொருள் களஞ்சியத்தில் இருந்து பாரிய சத்தம் கேட்பதால் தாம் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர். கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட இடத்திற்கு யாழ் வணிகர் கழகத்தின் தலைவர் ஏ ஜெயசேகரம் சென்று மக்களிடம் கலந்துரையாடினார். அனுமதி கொடுத்தது என்னென்று அனுமதி கொடுத்தவர் என்னென்று வியாபார பதிவு செய்யப்பட்டது. சரியா, இதுவரையும் முதல் வந்து எஸ்பிஎம் ஸ்டோர்ஸ் வந்து தான் கொடுக்கப்பட்டது. இடையில இன்னும் இதில் எஸ்பிஎம் கேஷ் ஸ்டோர் மாற்றப்பட்டிருக்கு. அதுக்குரிய சகல இதுகளும் இருக்கா இல்லை. அதனால் இது மக்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கிறார்கள் தான் அதை பற்றி தெரியும். இதன்போது எரிவாயு விநியோக நிலையத்தின் உரிமையாளர் தரப்பினரை கவனஈர்ப்பு இடம்பெறும் இடத்திற்கு அழைக்கப்பட்டாலும் அவர்கள் வருகை தரவில்லை. எங்களுக்கு இந்த எரிவாயு யுத்தகால பகுதியில தான் இதற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறாங்க. வழங்கி இருந்தது. ஆனா உண்மையில ஒரு தொழில் வாய்ப்புக்கு சொல்லி இந்த பகுதியில் பின்தங்கி இருக்கிற மக்கள் போய் கேட்கிற போது அனுமதிகள் மறுக்கப்படுகிறது. ஆனா இப்படியான பெரிய தொழில் அதிபர்களுக்கு இந்த இடங்களை கொடுத்து இந்த இடத்துல அவை இதை அமைக்கிறதுக்கு எல்லாம் உணவு சக்தியா இருக்கணும். அச்சத்தால பிள்ளைகளுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும். பாடசாலை பிள்ளை சென்று வருந்தனைக்கும் பீதியோட தான் நாங்கள் வீட்டிலே இருக்கிறோம். அயல்ல நிம்மதியாக வயோதிபர்கள் கூட தூங்க முடியாத நிலை. இந்த சத்தம் கேட்ட அவர்கள் நித்திரை குழம்பி பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ளே இருக்கிறார்கள். களஞ்சிய நிறுவனமானது மக்களின் பாதுகாப்புக்கு மிகவும் ஒரு
அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பதில் ஆரம்பத்திலே வெற்று கொள்கலன்களை மாத்திரமே இங்கே வைப்பதாக கூறித்தான் இதை ஆரம்பித்தார்கள். அதன் காரணமாக நாம் அதை கவனிக்காது விட்டுவிட்டோம். தற்போது கேஸ் சிலிண்டர்களுடன் நூற்றுக்கணக்கான சிலிண்டர்களை இங்கே சேமித்து வைத்திருக்கின்றார்கள். பாரிய வாகனங்களில் கொண்டு வீதிகளிலே கேஸை இறக்கி மக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிறுவனமானது ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றபடியாலும் அதிலே அச்சம் கொள்ளக்கூடிய என்ற நிலையிலும் இருக்கின்றபடியாலும் இதனை மாநகர சபை எந்த வகையிலே அனுமதி கொடுத்திருக்கின்றது என்பது இன்னும் எனக்கு தெரியாது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த சனசமூக நிலையத்தினர் அனைவருமாக பிரதேச செயலாளர், அதே நேரம் அரசாங்க அதிபர், சுற்றுச்சூழல் அதிகார சபை, சிஎல்ஜி போன்ற வடக்கு மாகாண சபைக்கான அதிகாரிகளிடமும் அவர்கள் அதேபோல மாநகர சபையினுடைய அதிகாரிகளிடமும் கூட அவர்கள் மகஜர்களை வழங்கியிருந்தும் கூட இதற்கான சரியான தீர்வு கிடைக்கவில்லை. எஸ்லோன் இல்லத்திலிருந்து ஜப்பானின் கான்சா எஸ்லோன் ஆரோக்கியமான பெயிண்ட். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று 3வது நாளாகவும் சபை அமர்வுகளை புறக்கணித்து பாராளுமன்றத்திற்கு முன்பாக எதிர்ப்பில் ஈடுபட்டனர். பாராளுமன்றத்திற்குள் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் வரை சபை அமர்வுகளில் கலந்து கொள்ளாதிருக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் தீர்மானித்திருந்தனர். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார மற்றும் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து மோதல் வலுவடைந்து மனுஷ நாணயக்காரவுக்கு ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அச்சுறுத்தல் விடுத்ததாக குற்றம் சுமத்தி எதிர்க்கட்சியினர் இந்த தீர்மானத்தை எடுத்தனர். சபாநாயகர் இந்த வன்முறைகளுக்கு மத்தியில் தீர்மானம் ஒன்றை எடுக்க முடியாமல் குழுக்களை அமைத்து வருகிறார். குழுக்களை நியமிக்கும் அரசியலை செயற்படுத்துவது அவசியமில்லை. குண்டர் அரசியல், மிலேச்ச அரசியலை சபையில் செயற்படுத்தும் ஆளும் கட்சி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்களின் உயிர்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். குண்டர்களின் தாக்குதல்களுக்கு குண்டர்கள் கை கால்களை உயர்த்தினால் நாம் அது குறித்து அஞ்ச மாட்டோம். நாம் ஒழுக்கமுள்ள சமூகத்திற்காகவே பிரதிநிதிகளாக முன்னேற்கிறோம். ஆகவே சமூகத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் இந்த குண்டர் தாக்குதல்களில் இருந்து விடுபட்டு இருக்க முயற்சிக்கிறோம். ஒழுக்கமுள்ள சமூகத்தில் இருக்க வேண்டியவாறு இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நாம் எப்போதும் கூறி வருகிறோம். தனது ஊடக செயலாளர் எவ்வித சட்டவிரோத செயற்பாடுகளிலும் ஈடுபடவில்லை என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா என்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். எதிர்கட்சியில் இருக்கின்ற அருண் ரத்நாயக்க அவர்கள் 2 நாட்களுக்கு முதல் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது என்னுடைய ஊடகவியலாளர் நெல்சன் எதிர்சிங்க அவர்கள் இன்னொரு சக அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர அவருடைய ஒருங்கிணைப்பாளருடன் முல்லைத்தீவுக்கு புதுக்குடியிருப்புக்கு போய் சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டதாக பத்திரிகைகளில் செய்தி வந்ததாக சொல்லியிருந்தார். அது முற்றிலும் போய் என்னோடு கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக என்னோடு இருந்துதான் அவர் என்னுடைய வேலைகளை கவனித்து வருகின்றார். என்னுடைய ஊடக செயலாளராக அவர் என்னுடைய வேலைகள் நிமித்தம் தான் அவர் நாடு தழுவிய ரீதியில சென்று வருகின்றவர். அந்த வகையில் அவருடைய உறவினர் புதுக்குடியிருப்பு போலீஸ் ஓஐசி அவர்கள் அவருடைய உறவினர் அவரிடம் கேட்டிருந்தார், தான் பதவி பிரமாணம் எடுக்க இருக்கின்றேன், தனக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டிருந்தார். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் இவரால் போக முடியவில்லை. 2 நாள் கழித்து என்னுடைய வேலை நிமித்தம் அந்த பகுதிகளுக்கு போகின்ற பொழுது இங்கு இந்த காணி பிரச்சனைகள் எல்லாம் கதைத்தார்கள். கிளிநொச்சி மாவட்டத்திலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் காணி பிரச்சனைகள் தொடர்பாக நான் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களோடு கதைத்து அவர் உடனடியாக அந்த வனவிலங்கு செயலாளர் ஜெனரல் பாலித் அவர்களுக்கு பணிப்புரை வழங்கியிருந்த உடனடியாக இதை கவனத்தில் எடுக்குமாறு அதன் நிமித்தம் அந்த இடங்களை பார்ப்பதற்குத்தான் அங்கு போயிருந்தார். ஒழிய வேறு எந்த சட்டவிரோத செயல்களிலும் அவர் ஈடுபட செல்லவில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் உறுதிபட கூற விரும்புகின்றேன். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 10 வருடங்களில் 117 மனித உயிர்கள் யானைகளால் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த 10 வருடங்களில் 135 யானைகளும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொல்லப்பட்டிருக்கின்றது. மனிதர்கள் தங்களது வாழ்வாதாரத்தையும் தங்களது உயிர்களையும் தங்களது சொத்துக்கள் உழைப்புகளையும் பாதுகாப்பதற்கும்
யானை வேலிகளிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கும் மின்சார தாக்குதல்களாலும் இந்த யானைகள் பலியாக்கப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பில் அந்த யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட மோதலை சிறப்பாக தடுப்பதற்கு வன ஜீவராஜிகள் திணைக்களத்திற்கு வசதி வாய்ப்புகள் இல்லை. பொத்துவில் பிரதேசத்தில் யானை எந்த வழியால் வருகிறது என்று சொல்லிக்கொள்ள முடியாத அளவிற்கு எல்லா பகுதிகளுக்கூடாகவும் இப்பொழுது யானையினுடைய ஊடுருவலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் அருகாமையில் இருக்கின்ற பிரதேசங்களில் இருந்த யானை இப்பொழுது நகர்ப்புறத்திற்குள்ளும் வர தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக நான் இருக்கின்ற வீட்டிற்கு அருகாமையிலே நாளாந்தம் யானை வந்து போவது வேடிக்கையாக மாறி இருக்கிற ஒரு சூழலிலே மக்களினுடைய வேலிகளை உடைத்தல், வீடுகளை உடைத்தல் போன்ற விடயங்களை நாங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. மக்கள் இப்பொழுது மிக பெரும் பீதியிலே, பயத்திலே இருக்கிறார்கள். எனவே அதனை கட்டுப்படுத்துவது தொடர்பாக எங்களுடைய ராஜாங்க அமைச்சர் அவர்கள் அண்மையிலே ஒரு வேலை திட்டத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இந்த மொத்த வடமாகாணத்தில் இருக்கிற மொத்த நிலப்பரப்பில் 44% நிலங்கள் ஏற்கனவே ஃபாரஸ்ட் திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் வன ஜீவராசி திணைக்களம், அது மாத்திரமல்லாமல் மகாவலி அதிகார சபை. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, வடமாகாணத்தை பொறுத்தவரையில் 70% மேற்பட்ட நிலங்கள் வன இலாகா திணைக்களத்திடமும் வன ஜீவராசி திணைக்களத்திடமும் மகாவலி அதிகார சபை உடம்தான் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது மேலதிகமாக இந்த 23,083 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எடுக்கின்ற முயற்சியை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே எங்களுடைய மீன்பிடியானது கடந்த 13 வருடங்களாக திட்டமிட்ட முறையிலே அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற மீனவர்களுடைய சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள், இந்தியாவிலிருந்து வருகின்ற மீனவர்களுடைய அத்துமீறிய நடவடிக்கைகள், நீரியல் வள திணைக்களத்தினதும் கடல் படையினதும் முழுமையான ஒத்துழைப்புடன் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. வடகிழக்கு, குறிப்பாக வடமாகாணம், யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார் மீனவர்களது விலைகள் லட்சம் கோடி ரூபாய் பெறுமதியான விலைகள் யுத்தத்தினால் அளிக்கப்பட்ட மீனவர்கள் அவை ஒரு நாளிலேயே வெட்டி அளிக்கப்படுகின்றன. இது திட்டமிட்ட ரீதியிலே அரசாங்கத்தினால் கடல் தொழிலிருந்து தமிழர்களை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நடவடிக்கை. இந்த ஆழ்கடல் தொழிலை செய்வதற்கான வழிமுறைகளை கையாண்டால் இந்த பிரச்சனை தீரும். இலங்கையும் இந்தியாவிலும் எங்கட மக்களும் ஆழ்கடலிலே சென்று தொழில் செய்ய வேண்டும். அதே போல இந்தியாவும் அது இந்தியா இலங்கை அரசாங்கத்தோடு பேசி அதை செய்தீர்களாக இருந்தால் இந்த ட்ரோலர் முறையை நிப்பாட்ட முடியும் என்று நான் நினைக்கின்றேன். ஆழ்கடல் என்று சொல்லிக்கல நீங்கள் சொன்னீங்கள் இந்திய தரப்பிலையும் இலங்கை தரப்பிலையும் அது ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்திய தரப்பில் ஊக்குவிக்கப்படுகின்றது. அதே போல் எங்களோட தரப்பிலையும் அதுக்கான ஆரம்ப முயற்சிகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த எம்ஜிஆருடைய ஒரு பாட்டு இருக்கு, திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. என்ன தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்கள் அந்த முதலாளிகள் திருட்டு வேலையில் ஈடுபடுறபடியாத்தான் அது எங்களால் தடுக்க முடியாமல் இருக்குது. இருந்தாலும் ஒரு ராஜதந்திர ரீதியிலையும் மற்ற சட்ட நடவடிக்கைக்கு மூடாக ஓரளவு கட்டுப்படுத்தலாம் என்றிருக்கிறேன். பேச்சுவார்த்தைகள் தொடரும். ஆகவே இன்று கடலில் இருக்கின்ற மீன்கள் நமது மக்களுக்கு பிரயோசமானதாகவும் இந்த மீன்கள் குறைந்த விலையிலும் கிடைக்கப்பட வேண்டியதனை உறுதிப்படுத்துவது இன்றைய நமது காலத்தின் தேவையாகும். ஒலிவில் துறைமுகத்தை பற்றி பேசினார்கள். ஒலிவில் துறைமுகம் அடிப்படையில் அந்த ஒலிவில் துறைமுகத்தை நாங்கள் மீன்பிடியாளர்களுக்கு வழங்குவதற்கு எடுத்த தீர்மானத்துக்கேற்ப எங்களுடைய டக்ளஸ் தேவானந்த அமைச்சர், அதே போன்று காஞ்சன விஜயசேகர எல்லோருமாக சேர்ந்து அதனை மீன்பிடி துறைமுகமாக நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு உங்களை நான் பாராட்டுகின்றேன். ஆனால் காலம் கழித்து விடக்கூடாது. எங்களுடைய பிரதேசங்களிலே கண்ணல் தாவரங்கள் இல்லாமல் போயிருக்கிறது. கண்ணல் தாவரங்களை செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். மணல் அகழ்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஈரளக்குளம் கிராம சேவகர் பிரிவில் முந்தன் குமாரவழி முந்தனை ஆற்றிலிருந்து அகழப்படும் மண் கனரக வாகனங்கள் மூலம் ஈரளக்குளம் வீதியூடாக கொண்டு செல்லப்படுவதால் தாம் பாதிக்கப்படுவதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர்.
இந்த பீதியால கனரகம் வாகனம் போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்க தடை உத்தரவு போட்டு பிரதேச சபையால நோட்டீஸ் விட்டிருக்கிறோம். பாதை முழுதையும் உடைச்சி குழாயெல்லாம் மறைபட்டு தான் வெள்ளாமை செய்யலால் எல்லாம் சேதப்பட்டு கொண்டு இருக்குது. இந்த பாலம் உடைஞ்சதால எங்கட பாதிப்பாரிக்கு வெள்ளாமை செய்ய அரைவாசி அடிபட்டு போச்சு. நீர் கால் வடிவு இல்லை. இந்த பாதையால எங்களுக்கு வருத்தம் பண்ணினா கொண்டு போய் கொள்ளையில. ஏன் இந்த பாதை உடைஞ்சிது, போக்கு உடைஞ்சிது, ரோட்டெல்லாம் உடைஞ்சிட்டு ஒரு மழை பெஞ்சுன்னா ஒரு புஷ்பை கூட போக முடியாமல் இருக்குது. இந்த நிலையில் அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இணைந்து மணல் ஏற்றிச் சென்ற வாகனத்தை வழிமறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் மணல் ஏற்றிச் சென்றவர்களுக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டது. மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரே, ராஜாங்க அமைச்சரே, இந்த குழாய்க்குள்ள கல்ல போட்டு மூடிக்கிறேன். இல்ல 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 அது இந்த ரோட்ல மண் ஏத்தாதங்க. இங்க இருக்கிற அரசாங்கத்தோட ரெண்டு இருக்கிற அரசியல் கட்சிக்கும் இதுக்கு இது ஏனென்றா அவங்களாலதான் இது பின்புலத்தில் நடக்குது. அனுமதி பெற்ற மைக்கேல் பிள்ளை ஜோன் பிரசன் ஆகிய நான் இவர்களுக்கு முன்னால ஒரு உறுதிமொழி ஒன்று அளிக்கிறேன். இந்த பாலமானது புனர்நிர்மாணம் செய்வதற்காக விசேட அனுமதி ஒன்று எனக்கு வழங்கப்பட்டது. இதனுடைய அனுமதி பத்திரத்தினுடைய ஒரிஜினல் இந்த உங்களுக்கு முன்னால காட்டுறேன். எனவே இந்த நிமிடத்திலிருந்து இந்த பாதையினூடாக எந்தவித கடற்கரை வாகனங்களும் பயணிக்காது என்பதையும் மணல் அகழ்வு நடைபெறாது என்பதையும் உறுதிப்படுத்தி தற்போது உடைந்திருக்கின்ற இந்த 4 கிலோமீட்டர் பாதையினை அதாவது இந்த ரோட் ஏற்கனவே நாங்கள் வருவதற்கு முன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அவர்களுக்கு கையளிப்பதாக உறுதியளிக்கின்றேன். முழுமையாக அந்த பாலத்து வேலைகள் முழுமையாக நிறைவு செய்ததன் பின்பு அந்த மணலை நாங்கள் வெளியேற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை கேட்டு இவ்வளவு உறுதிமொழியை நான் உங்களுக்கு அழைக்கின்றேன். சில உள்ளூராட்சி மன்றங்களில் இன்று கைகலப்பு ஏற்பட்டது. மீரிகம பிரதேச சபையின் வரவு செலவு திட்ட விவாதம் கைகலப்பில் முடிந்தது. வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பு நிறைவு பெற்றதன் பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் கோரிய போதே மோதல் ஏற்பட்டது. இதனிடையே பொதுஜன பெரமுனவின் ஆட்சி நிலவும் தெலவாக்கலை இலிந்துளை நகர சபையின் 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று தோற்கடிக்கப்பட்டது. ஆளும் கட்சியின் 2 உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்தது அதற்கான காரணமாகும். வரவு செலவு திட்ட விவாதம் கருத்து மோதலில் முடிந்தது. අපි සංශෝධනය කරපු දේවල් සංශෝධනය වෙලා නැහැ, හරි දේ ඉදිරිපත් කරලා නැහැ, බොරු අයවැයලේඛනයක් ඉදිරිපත් කරලා තියෙන ගණන් මිමි සම්පූර්ණ වැරදි. රට වැටෙන්නේ නැතුව ගෙනියන්න මේ නායකලාට උදව් කරන්න බැරි නම් ඒ වගේ මිනිස්සු අයින් කරන්න ඕනේ. නැත්තම් මේ රජේ මේ ගෙනියන්න අමාරුයි. ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தினார். வடக்கு மாகாணத்தையோ அல்லது வடக்கு மாகாணத்தை ஒட்டிய கடல் பிரதேசங்களையோ எதிர்காலத்தில் அது ஒரு பிரச்சனைக்குரிய பூமியாக மாற்றுவது இவ்வாறான நடவடிக்கைகள் என்பது அரசாங்கத்தினுடைய இவ்வாறான நடவடிக்கைகள் என்பது நிச்சயமாக இந்தியாவுக்கு கவலை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அவர்கள் இந்த கடற்பகுதியில் தங்களது கண்காணிப்புகளை அதிகரிக்க வேண்டியிருக்கும். இது எங்களுடைய மீன்பிடியாளர்களுக்கு அது பாரிய பிரச்சனைகளை உருவாக்கலாம். இவ்வாறு பல பிரச்சனைகள் உருவாகுவதற்கு இது வழிவகுக்கும். ஆகவே அந்த வகையில் இலங்கை அரசாங்கம் தென்பகுதியில் உள்ள துறைமுகங்களை சீன அரசாங்கத்துக்கு கொடுத்தது மாத்திரமல்லாமல் வடக்கையும் கூட ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு தளமாக மாற்றுவதென்பது நிச்சயமாக எங்களுடைய அபிவிருத்திகளை பாதிக்கும், எங்களுடைய பாதுகாப்பை பாதிக்கும். ஆகவே இப்படியான செயல் திட்டங்களை இலங்கை அரசாங்கம் முதலாவது கைவிட வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்கின் தலைவரை கொழும்பில் இன்று சந்தித்தார். இந்தியன் யூனியன்
முஸ்லிம் லீக்கின் தலைவர் காதர் முஹைதீனுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணனுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் இன்று இடம்பெற்றது. தமிழகத்துடைய முதல்வர் எங்கள் நாட்டிலே அகதிகள் யாரும் இருக்க வேண்டாம், அதுவும் பர்டிகுலர்லி குறிப்பாக இலங்கையில் இருந்து வந்தவர்கள் யாரையும் நாங்கள் அகதிகளாக நினைப்பதுமில்லை. அவர்கள் எங்களுடைய குடும்ப உறவாக, குடும்பத்தில் ஒருவராகத்தான் நினைக்கிறோம். ஆக அவர்களுக்கு மீட்பு பணியை, மறுவாழ்வு பணியை செய்வதுதான் எங்கள் கடமை என்ற அடிப்படையில் அவர்களுக்கான திட்டங்களை வகுத்து அவர்களுக்கு வீடுகள் வழங்கி அவர்களுடைய குழந்தைகளுக்கு பள்ளி படிப்பு, பல்கலைக்கழக படிப்புகளுக்கு உதவிகள் புரிந்து அவர்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய முதல்வர் எல்லா விதமான நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகம் என்பது பாராளுமன்றத்திலே உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பாராளுமன்றத்திலே ஜனநாயகம் இல்லாவிட்டால் ஏனைய இடங்களிலே எப்படி நாங்கள் ஜனநாயகத்தை எதிர்பார்ப்பது? ஆகவே அரசாங்கம், சபாநாயகர் உட்பட ஏனையோரும் இதற்கு தகுந்த முடிவை எடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வரைக்கும் நாங்கள் பாராளுமன்றம் செல்லவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. புத்தளம் மாவட்ட சர்வமத தலைவர்கள் ஒன்றிணைந்த ஊடக சந்திப்பொன்றை இன்று நடத்தினர். பிரியந்தகுமார அவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட அவர்கள் முன்வர வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவரும் ஒரு மனிதன். ஆகவே இவ்வாறான செயல்கள் இனி எந்த நாட்டிலும் எந்த மக்களுக்கும் நடைபெறக்கூடாது என்பதே எங்களுடைய அவாவாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. சகோதரர் பிரியந்த குமார அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த அனர்த்தம் எந்த ஒரு மனித நேயமும் ஏற்றுக்கொள்ளாத, எந்த ஒரு மதமும் ஏற்றுக்கொள்ளாத மிலேச்சத்தனமான, காட்டு மிராண்டித்தனமான ஒரு படுபாதக செயலாகும். பிற நாடுகளிலே தொழிலுக்காக அல்லது வேறு நோக்கங்களுக்காக வாழ்கின்ற எமது நாட்டு பிரஜைகளுடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் சரியான உத்தரவாதங்களை எமது நாட்டு அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் உறுதி செய்கின்றோம். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை கச்சேனி பகுதியில் உள்ள ஆலய மடமொன்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலத்தின் கழுத்து பாகத்தில் வெட்டுக்காயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். வீட்டில் ஏற்பட்ட முருகல் நிலையினால் கோயிலில் உறங்க செல்வதாக தெரிவித்து வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றவரை ஆலய மடத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அம்பலந்துறையைச் சேர்ந்த 47 வயதான ஒருவரை வெட்டுக்காயங்களுடன் உயிரிழந்துள்ளார். வெட்டுக்காயங்கள் காணப்படுவதால் இது கொலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இன்று பிரேத பரிசோதனைகள் இடம்பெற உள்ளதுடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கொக்கட்டிச்சோலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஹட்டன் ஸ்டெத்தன் தோட்டம் புருட்ஹில் பிரிவில் ஹட்டன் ஓயாவிலிருந்து பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கிடைத்த தகவலுக்கு அமைய இன்று முற்பகல் சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் கூறினர். 50 வயதுக்கு மேற்பட்ட பெண் ஒருவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்ட பெண் யார் என்பது குறித்து இதுவரை தகவல் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். பெண்ணின் சடலம் கிளங்கன் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் ஹட்டன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா டயகம வெஸ்ட் 5ஆம் பிரிவு தோட்டத்தின் ஆக்ரோயா ஆற்றிலிருந்து பெண்ணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. ஆற்றில் சடலம் ஒன்று மிதப்பதாக பிரதேச மக்கள் டயகம போலீஸ் நிலையத்திற்கு நேற்று மாலை வழங்கிய தகவலை அடுத்து போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் 53 வயதான பெண்ணின் சடலமே மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் டயகம போலீசார் குறிப்பிட்டனர். இதனிடையே பேராதனை நில்லம்பை நீர்த்தக்கத்தில் நேற்று முன்தினம் குளிக்கச் சென்று காணாமல் போன 20 வயதான தாய் மற்றும் அவரது 2 வயதான பெண் குழந்தையை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பேராதனை போலீசார் குறிப்பிட்டனர். ஹபுதலை நகரில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். முச்சக்கர வண்டி ஒன்றும் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர் வியதலாவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து அருகிலிருந்த சிசிடிவி கேமராவில் இவ்வாறு பதிவானது. இலங்கை உயிர் பாதுகாப்பு நிறுவனம் நாடளாவிய ரீதியில் உள்ள இளைஞர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சியை வழங்கி வருவதுடன்
வடக்கில் இரண்டாவது நாளாக அந்த திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை உயிர் பாதுகாப்பு, இலங்கை கடற்படை மற்றும் நோர்த் வின் ப்ராஜெக்ட் என்பன இணைந்து வடக்கில் நடத்தும் தலைமைத்துவ பயிற்சி பட்டறையின் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன. யாழ்ப்பாணம் பொன்னம்பலம் ராமநாதன் வீதியில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வடக்கின் அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த பல்வேறு சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 16 இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அமெரிக்க தூதரக அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டதுடன் அவர்களினால் இளைஞர்களுக்கு முதலுதவி தொடர்பான பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனிடையே யாழ் செயின்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் 25 மாணவர்களுக்கும் இன்று மாலை இவர்களினால் பயிற்சி அளிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் தலைவரும் வடமேல் மாகாண ஆளுநருமான சட்டத்தரணி ராஜா கொல்லூரே இன்று காலமானார். கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலமானார். 1956ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்புரிமையை பெற்றுக்கொண்ட ராஜா கொல்லூரே அக்கட்சியின் பிரதம செயலாளராகவும் தலைவராகவும் செயற்பட்டுள்ளார். சர்வதேச கம்யூனிஸ்ட் சமூக சஞ்சிகையின் ஆசிரியர் பீட உறுப்பினராக செயற்பட்ட அன்னார் பல சந்தர்ப்பங்களில் பாராளுமன்றத்துக்கும் தெரிவானார். சட்டத்தரணியான ராஜா கொல்லூரே ஊவா மாகாண ஆளுநராகவும் செயற்பட்டுள்ளார். தனது 83வது வயதில் இன்று காலமான ராஜா கொல்லூரையின் இறுதிக்கிரியைகள் சுகாதார வழிமுறைகளுக்கேற்ப இன்று பிற்பகல் நடைபெற்றன. $450 மில்லியன் முதலீடாக கொழும்பு சேத்தம் வீதியில் நிர்மாணிக்கப்படும் த ஒன் டிரான்ஸ்வர்க் ஸ்கொயர் எனப்படும் கிரிஷ் சதுக்கத்தின் நிர்மாண பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. வணிக மற்றும் வதிவிட வசதிகளை வழங்கும் கலப்பு திட்டமாகவே 92 மாடிகளை கொண்டதாக இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்படுகிறது. இது இந்திய முதலீடு என்பதுடன் சீனாவின் நிறுவனம் ஒன்று இதன் நிர்மாண பணிகளை முன்னெடுத்திருந்தது. எனினும் கோவிட் தொற்று ஆரம்பமானதன் பின்னர் இதுவரை பாரிய நிர்மாண பணிகள் இடம்பெறவில்லை. கோவிட் தொற்று ஆரம்பமானதன் பின்னர் இங்கு பணியாற்றிய சீனர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அதன் அதிகாரி ஒருவர் எமக்கு தெரிவித்தார். நிர்மாண பணிகள் கைவிடப்பட்டுள்ளமை தொடர்பில் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் உதய நாணயக்காரரிடம் நாம் வினவினோம். கோவிட் தொற்று, டாலர் பற்றாக்குறை, தொழிலாளர்களுக்கான பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகள் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். திட்டத்தின் முதலீட்டாளர் அதன் நிர்மாண பணிகளை இடையில் கைவிட்டுள்ளதாகவும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் தெரிவித்தார். நிர்மாண பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான நிதியை வழங்க முதலீட்டாளர் மேலும் 3 மாதங்கள் கோரியுள்ளதாக நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிரசாத் ரணவீர கூறினார். கிஷ் திட்டம் கடந்த காலங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதுடன் அது தொடர்பிலான சில கொடுக்கல் வாங்கல்கள் விசாரணைகளுக்கும் காரணமாகின. இந்த நிலையில் இந்த முதலீட்டு திட்டத்துக்கு எதிர்காலத்தில் நடக்கப் போவது என்ன? வவுனியா நகர பகுதியில் அமைந்துள்ள 5 விற்பனை நிலையங்களில் ஒரே இரவில் திருட்டுச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றின் கூரை தகடு மற்றும் வாயிலை உடைத்து உள்நுழைந்துள்ளதுடன் அங்கு வைக்கப்பட்டிருந்த பணத்தை திருடியுள்ளனர். நேற்றைய தினம் இரவு குறித்த கடைகளை அதன் உரிமையாளர்கள் மூடிச் சென்ற நிலையில் இன்று காலை மீண்டும் திறப்பதற்கு வருகை தந்தபோது கடைகள் உடைக்கப்பட்டிருப்பதை அவதானித்தனர். சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக சிசிடிவி கேமராக்களின் உதவியுடன் வவுனியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் 2 கோடி ரூபாய் பெறுமதியான கஞ்சாவை கடத்திய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 145 கிலோகிராம் கேரள கஞ்சாவை கடத்திச் சென்ற இருவரை கைது செய்ததாக ஓமந்தை போலீசார் தெரிவித்தனர். யாழிலிருந்து கொழும்பு நோக்கி மீன்களை ஏற்றிச் சென்ற லொரியொன்றை இன்று மதியம் ஓமந்தை சோதனை சாவடியில் வழிமறித்த போலீசார் மற்றும் ராணுவத்தினர் அதில் சோதனைகளை மேற்கொண்டனர். இதன்போது குறித்த வாகனத்தில் பொதி செய்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த 145 கிலோகிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது வாகனத்தின் சாரதி உட்பட இருவர் கைது செய்யப்பட்டனர். திருகோணமலை விளாங்குளம் கிராம மக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
பாடசாலைக்கு செல்லும் மாணவர்களுக்கான பஸ் வசதியினை ஏற்படுத்தி தருமாறு கோரி விளாங்குளம் பிரதேச மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். பொது போக்குவரத்து வசதியின்மையினால் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கப்பல் துறையில் உள்ள பாடசாலைக்கும் உயர்தரத்தை கற்பதற்கு 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருகோணமலை நகர்ப்புறத்துக்கு செல்வதில் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். மாணவர்கள் இன்று காலை இவ்வாறு பாடசாலைக்கு செல்லும் காட்சிகள் எமது கேமராவில் பதிவாகின. 65க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் பாடசாலை செல்லும் மாணவர்கள் விளாங்குளத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கான வசதிகள் இல்லை. ஊருக்குள்ள பாடசாலை இல்லை. ஆட்டோவில் போறதுக்கு மாதம் 2000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம். இப்பத்திய வசதிகளுக்கு எங்கள்கிட்ட கையில காசு இல்லை. ஆனப்படியே எங்களுக்கு விளாங்குளத்துக்கு பஸ் வரும்படியாக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளும். இதோட நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவடைந்தன. வணக்கம்.